மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தோட கட் ஆஃப் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து மொத்தமாக வந்து 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது நாகப்பட்டினம் ப்ளஸ் மயிலாடுதுறை 2 மாவட்டத்துக்கும் சேர்த்து நமக்கு 51 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதிகமான பேர் வந்து எழுதினாங்க. நாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்களும் எழுதியிருந்தாங்க, மயிலாடுதுறையை சேர்ந்தவங்களும் எழுதியிருந்தாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க. இது கம்யூனிட்டி வைஸ் நமக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல கம்யூனிட்டி வைஸ் நம்ம எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அதை ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மொத்தம் வந்து 6 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரலில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் விமனுக்கு வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ப்ரையாரிட்டிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்கங்க. கண்டிப்பாக நமக்கு தெரியும், ஜென்ரல்னாலே நிறைய பேர் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6+1 மொத்தமாக 10 வேக்கண்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கே கொடுத்துருக்காங்க. உமனுக்கும் மென்னுக்கும் சேர்த்து நமக்கு 10 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்கங்க. கண்டிப்பாக இதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால கண்டிப்பாக 90+ எடுத்தவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 95+ தாங்க வரும். அப்புறம் வந்து டெஃபண்டமுக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து நிறைய பேர் அதில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அதில் சிலர் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு 80 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால்ஃபர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது. அப்புறம் பிசி கேட்டகரி பார்க்கலாம். பிசி வந்து 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசி வந்து பிஎஸ்டிஎம் 2 கொடுத்துருக்காங்க. பிசி வந்து விமனுக்கு வந்து 5 கொடுத்துருக்குறாங்கங்க. பிசிக்கு வந்து அதிக வேக்கண்ட் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து 90+ தான் எடுக்கணும். ஏன்னா வந்து பிசியில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 1 மார்க் 2 மார்க் கூடவோ குறைவோ தாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ரொம்ப குறைஞ்சி 80-70 அந்த மாதிரி வந்து எடுத்தவங்களுக்கெலாம் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. 90+ தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா எம்பிசி கேட்டகரி பார்த்துருங்க. எம்பிசி வந்து 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க மெயினுக்கு. அப்புறம் எம்பிசி பிஎஸ்டிஎம்முக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. விமனுக்கு வந்து மொத்தம் 3 வேக்கன்சி. பிஎஸ்டிஎம் இல்லாதவங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருந்தால் விமன், பிஎஸ்டிஎம் இருந்தால் 1 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம், எம்பிசி, டிசி, பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டிக்கு 1 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து வேக்கண்ட் கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 90, ஒரு 88 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 90க்கு மேலே எடுத்திருந்தோம்னா நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கலாங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து 90க்கு மேலே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. எஸ்சிக்கும் வந்து இந்த வாட்டி வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எஸ்சிக்கு 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. விமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 1, ப்ரையாரிட்டிக்கு 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி ப்ரையாரிட்டி கொரோனாவில் வந்து அவங்க அப்பா அம்மாவை இழந்தவங்களுக்கு, முதல் தலைமுறை பட்டதாரிக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி வைஸ் 2 வேக்கண்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்கங்க. மொத்தமாகவே நமக்கு 51 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. நாகப்பட்டினம் ப்ளஸ் மயிலாடுதுறையை சேர்ந்த 2 மாவட்டங்களுக்கும் சேர்ந்தவங்களுக்கு. இவங்களும் வந்து ஒரு 85+ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் வந்து 85+ இல்லை 90+ அந்த மாதிரி தாங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து கட் ஆஃப் வந்து வரும். எஸ்டிக்கு இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலங்க, எஸ்சிக்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஓவரால் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக 80க்கு மேலே தான் வந்து கட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுமே. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி
எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 80க்கு மேலே தான் 80க்கு மேலே தான் வந்து கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து 80க்கு மேலே எடுக்கலாம். படிக்காதவங்க கூட வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் வேறு எந்த மாவட்டத்துக்கான கட் ஆஃப் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.